அனைவருக்கும் வணக்கம். இது ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸ் தொடர்பான அடுத்த வீடியோ பதிவு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செஷன் பார்த்துருப்போம். என்னென்னா ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸ் சம்மந்தமாக நம்மளுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ இந்த வீடியோ எப்படின்னா, ஏற்கனவே ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸில் நல்லா ஒர்க் பண்ணவங்களுக்கு இது கொஞ்சம் புரியும். ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. பட் ஆனால் இது என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. நான் அடுத்தடுத்து ஃப்ரெஷருக்கு வீடியோ போடுவேன். ஸோ அதில் கற்றுக்கிட்டு நீங்கள் இதையும் கம்பைன் பண்ணி பார்த்துக்குங்க, ரைட்டா? ஸோ இது என்னென்னா அட்வைசரின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கமிஷன் ஆஃப் ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் மந்த்லி ஒரு அட்வைசரி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைசரியோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் ஒரு சில எரர் வரும் இல்லையா, நம்ம ஒர்க் பண்ணும்போது எரர்ஸ் நிறையா வரும். ஸோ அந்த எரரே இல்லாமல் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ அதை மையப்படுத்தி தான் நம்மளுக்கு இந்த அட்வைசரி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அட்வைசரியை ரிலீஸ் பண்ணுறதோட முக்கிய நோக்கமே ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ அந்த அப்டேட்ஸ் மூலமாக நீங்கள் எரர் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும். அதே சமயத்தில் நீங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத மையப்படுத்தி தான் நம்மளுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வைசரியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த சப்ஜெக்ட்லேயே நம்மளுக்கு என்னன்றதை கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் to inform that the following advisory is issued to ensure error free, அதே மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லி டிரான்சாக்ஷன். ஸோ இதை ரெண்டையும் மையப்படுத்தி தான் இந்த அட்வைசரிஸ் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்வைசரியோட மோட்டோ என்ன அப்படின்னா, எரர் ஃப்ரீ அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி டிரான்சாக்ஷன். ஸோ இதுதான் அட்வைசரியோட முக்கிய மோட்டோ. ஸோ இதில் நம்மளுக்கு இது வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் அசான் 5/12/2024 இன்னைக்கு டேட் நான் வீடியோ போடக்கூடிய இன்னைக்கு டேட்டு 9/12/2024 வரைக்கும் உங்களுக்கு 15 அட்வைசரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 1லேருந்து 15 வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக 15. ஸோ அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பழைய அட்வைசரியும் ஒவ்வொன்றா இடையில உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன், என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் அண்டு சப் மாடியூல்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஐகான்ஸ், அதுக்கு பேர் தான் மாடியூல். நீங்கள் என்னென்ன ஐக்கான்லாம் யூஸ் பண்ணுவீங்க, நேற்று நம்ம கிளாஸில் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே பார்த்தோம். எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், ஃபினான்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் மாடியூல். சப் மாடியூல்ன்றது ஃபினான்ஸ்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஐக்கான் வரும், ஹெச்ஆர்க்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஐக்கான் வரும். அந்த நிறைய ஐக்கான் நான் சொல்கிறேன் இல்லை பார்த்தீங்களா? ஸோ அது ஃபுல்லாக சப் மாடியூல்ஸ், ரைட்டா? ஸோ இதில் ரைட் சைடில் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸில் 3 காலமாக பிரிச்சிருப்பாங்க நம்மளுக்கு. என்னென்னா இஷ்யூ, ஒன் செகண்ட், ரைட், ஓகே, இஷ்யூ, அப்புறம் அப்டேட், அடுத்து பார்த்தீங்கன்னா பாத். இதில் இஷ்யூ அப்படின்றது என்னென்னா, என்ன இஷ்யூ இப்போதைக்கு இருக்குது ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸில், ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஃபீட்பேக் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ அதுக்கப்புறம் தானாகவே நம்மளே தெரிஞ்சுக்கிட்டது. இது ஐஎஃப்எஸ்ஆர்எம் ஒர்க் பண்ணி ஸோ இந்த இஷ்யூலாம் வருது, ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன அப்டேட் கொடுக்கலான்றதை கீழே அப்டேட்னு கொடுத்துருப்பாங்க. பேத்துன்றது என்ன வழிமுறையில் ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸில் அந்த மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி என்ன வழிமுறையில் அந்த அப்டேட்டை நம்ம பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லி டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த அட்வைசரி. ஸோ ஃபஸ்ட்டு அட்வைசரியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபஸ்ட் சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் மாடியூல் இஎஸ்ஆர் வியூ ஆப்ஷன் டு ஹெச்ஓடிஸ். இது ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த அட்வைசரியும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்டாச் பண்ண, நீங்கள் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். இஷ்யூன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச்ஓடிஸ் cannot view the ESR of the employee in their home page which causes difficulties in verifying the entries. ஹெச்ஓடி லெவலில் ஒரு எம்ப்ளாயோட டிரான்சாக்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை அவங்க வியூ பண்ணி ஹெச்ஓடிஸ் லெவலில் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, now a provision has been enabled to HRMS users of HOD ஆஃபீஸ். ஸோ ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் HRMS யூஸ் பண்ணுற யூசர்ஸுக்கு எனபிள் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரொவிஷன் எனபிள் பண்ணியிருக்காங்கன்னா, டு வியூ தி ESR ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல் irrespective ஆஃப் தி ஸ்டேட்டஸ், தட் இஸ் ஆக்டிவ் ஸ்டாப் பேமெண்ட், டெபுடேஷன் டு ஃபாரின் சர்வீஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த என்னன்னா, ஒரு எம்ப்ளாயோட ESR வியூ பண்ணி பார்க்குறது, ஹெச்ஓடி லெவலில் இருக்கிற யூசர் வியூ பண்ணி பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஆக்டிவ் பேமெண்ட்டில் இருக்காங்களா, இல்லை ஸ்டாப் பேமெண்ட்டில் இருக்காங்களா, டெபுடேஷன் டு ஃபாரின் சர்வீஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டு இஷ்யூ ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸ், லீவ் சேங்ஷன் எக்ஸெட்ரா அட் ஹெச்ஓடி லெவல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே
நம்ம இஎஸ்ஆர் மூலமாக நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அந்த இஎஸ்ஆரை வந்து இவங்க ஹெச்ஓடி லெவலில் வியூ பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ரொவிஷன், எதில் போய் நம்ம பார்க்குறது, அந்த பேத் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஹெச்ஓடி லெவலில் யூசரில் இருக்கவங்க லாகின் பண்ணுறீங்க, ஹெச்ஆர் யூசர் வந்து லாகின் பண்ணுறீங்க. அதில் வந்து இ சர்வீஸ் நம்ம நல்லா தெரியும், இ சர்வீஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ்னு தான் ஒரு ஐக்கான், மெயின் ஐக்கான், அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து அதில் இஎஸ்ஆர் வியூ ஃபார் ஹெச்ஓடி யூசர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி போகணும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அப்டேட். நீங்கள் இதை வந்து உள்ளே போய் இந்த வீடியோ மூலமாக பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஹெச்ஓடி லெவலில் இருக்கிற ஹெச்ஆர் யூசர் வந்து இந்த பேத் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு எம்ப்ளாயோட இஎஸ்ஆரை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு போய் பாருங்கள். ரைட்டா? ஸோ பார்த்துட்டு அதில் வர டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ரைட்டா? ரைட். அடுத்ததாக சீரியல் நம்பர் 2, ஈச்சலான் ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஜிபிஎஃப் சிபிஎஸ் அமௌண்ட் பை ஃபாரின் எம்ப்ளாயர். ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து என்னென்னா, இப்போ ஃபாரின் சர்வீஸில் எம்ப்ளாயிஸ் வந்து செக் பேமெண்ட்டில் இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து சிபிஎஸ் வந்து நம்மளுக்கு பில்லு மூலமாகவே டிடெக்ட் ஆயிடுது, டிடெக்ஷனில் ரெக்கவரி வந்து நம்மளுக்கு பண்ணிடுறாங்க. ரைட்டா? ஸோ இதே ஃபாரின் சர்வீஸில் இருக்கிற எம்ப்ளாயி வந்து செக் பேமெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ செக் பேமெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சலான் போட்டு தான் சிபிஎஸ் அமௌண்ட் வந்து கட்டுவாங்க. அதே மாதிரி ஜிபிஎஃப் சப்ஸ்கிரிப்ஷனும் அதே மாதிரி சலான் போட்டு தான் கட்டுவாங்க. சரியா? ஸோ இப்போ சலான் போட்டு கட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் தனித்தனியாக சலான் போட்டு கட்டிட்டு இருந்தாங்க. இதான் இஷ்யூ. என்ன சொல்கிறாங்கன்னா, தி ஃபாரின் எம்ப்ளாயர்ஸ் ஆர் ரெமிட்டிங் தி ஜிபிஎஃப் அண்ட் சிபிஎஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் தி டெப்யூட்டட் எம்ப்ளாயிஸ் மந்த்லி த்ரூ இ சலான் while remitting the amount. A separate challan was created for each employee to remit the GPF and CPS recoveries by creating many challans. ஒன்றும் இல்லை, இப்போ ஜிபிஎஃப் சிபிஎஸ் ரெக்கவரி வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் தனித்தனியாக சலான் போட்டு அவங்க வந்து கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பில்லு டிடெக்ட் ஆகிடுது. பட் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் அந்த எம்ப்ளாயோட லாகின் பண்ணி எம்ப்ளாய்க்கு தனித்தனியாக சலான் போட்டு கட்டுவாங்க. ரைட்டா? ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அதில் அப்படின்னா, நான் சொல்கிறது இது வந்து ஃபாரின் சர்வீஸில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான். அதாவது செக் பேமெண்ட்டில் சம்பளம் வாங்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தான் இப்போ இந்த அப்டேட். என்ன அப்டேட்னா, now a provision has been enabled in the system by adding multiple employees in one challan for remitting the GPF and CPS recovery of the government employees on deputation in foreign service while creating challan. ஒன்றும் இல்லை, இப்போ ஃபாரின் சர்வீஸில் எம்ப்ளாயி இ சலான் மூலமாக தான் சிபிஎஸ்ஸையும் ஜிபிஎஃப்பையும் கட்டிட்டு வராங்க. அது தனித்தனியாக சலான் போட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படி போட தேவையில்லை, ஒரே சலான்லேயே மல்டிபிள் எம்ப்ளாயீஸ். இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃபாரின் சர்வீஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு 10 எம்ப்ளாயி இருக்காங்க, 10 சிபிஎஸ் எம்ப்ளாயி இருக்காங்க, 10 ஜிபிஎஃப் எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக சலான் போட்டு கட்டிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ என்னன்னா, ஒரே சலான்லேயே 10 எம்ப்ளாயி லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த 10 எம்ப்ளாயோட சப்ஸ்கிரிப்ஷனையோ இல்லை சிபிஎஸ் அமௌண்ட்டையோ வந்து நம்ம வந்து சலான் மூலமாக லிமிட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அதைத்தாங்க சொல்ல வராங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரு தடவை வாட்ச் பார்த்துங்க. ரைட்டா? ஸோ அதே மாதிரி இதை இந்த நம்ம ரிமிட் பண்ண மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் உங்களோட களஞ்சியம் ஆப் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோன் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு உங்களோட சிபிஎஸ் பேலன்ஸ் அமௌண்ட்டை பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஜிபிஎஃப் பிஎஃப் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். ரைட்டா? இப்போதைக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் எந்தெந்த ஐக்கானில் போய் எதாவது பண்ணணுன்றது. இப்போ ஹெச்ஆர் ஐக்கான்றது உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஒர்க் பண்ணவங்களுக்கு இது தெரியும். ஸோ ஃப்ரெஷர் வந்து நீங்கள் இதை கவலையப்படாதீங்க. நான் அடுத்தடுத்து வந்து ஒரு எம்ப்ளாயி எப்படி புது எம்ப்ளாயை ஜாயின் பண்ணி அவருக்கு எப்படி சம்பளம் போடுறது, அவருக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு வந்து நடத்துகிறேன். இப்போதைக்கு இப்போ அட்வைசரி 15 வந்து இப்போ ரிலீஸ் பண்ணதுனால அந்த அட்வைசரி 15 என்ன சொல்கிறாங்க, கரண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் இப்போ கன்வே பண்ணிடுறேன். ரைட்டா? ரைட். இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சிபிஎஸ் ஜிபிஎஃப் ஃபாரின் சர்வீஸில் இருக்கிற எம்ப்ளாய்க்கு வந்து சலான் மூலமாக கட்டுவாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு தனித்தனி சலான் கட்டுவாங்க. இப்போ அப்படி தேவையில்லை, மல்டிபிள் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரே சலான்லேயே நீங்கள் கட்டிக்கலாம். அதே மாதிரி களஞ்சியம் ஆப் மூலமாக அவங்களோட பேலன்ஸை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ரைட். ஓகே. இப்போ அடுத்த பாயிண்ட் என்னென்னா ரீஓரியன்டேஷன் பாயிண்ட்ஸ். ரைட். ஓகே. அதில் சீரியல் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேட்டா கிளென்சிங் எம்ப்ளாயி பென்ஷனர் அண்ட் டிடிஓ மாஸ்டர் டேட்டா. இதில் ஒன்றும் இல்லை, இஷ்யூ என்னென்னா, இப்போ ஒரே இதில் வந்து இட் இஸ் ஃபவுண்ட் தட் எம்ப்ளாயி பென்ஷனர் டிடிஓ மாஸ்டர் ஆர் ஹேவிங் எரர் சச் அஸ் டூப்ளிகேட் பேங்க் ஆதார் நம்பர், டூப்ளிகேட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், டூப்ளிகேட் ஆர் பிளாங்க் பேன். ஒன்றும் இல்லை, இப்போ எம்ப்ளாயி பென்ஷனர்ஸ்க்குலாம் வந்து நம்ம டிடிஓ மாஸ்டரில் அந்த எம்ப்ளாயோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து தப்பாக இருக்குது, இல்லை பிளாங்காக இருக்குது, இல்லை அவங்களோட பேன் நம்பர் தப்பாக இருக்குது, டூப்ளிகேட்டாக இருக்குது, இல்லை பிளாங்காக இருக்குது, இல்லை அவங்களோட ஆதார் நம்பர் வந்து பிளாங்காக இருக்குது, இல்லை டூப்ளிகேட்டாக இருக்குது
அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது யாராருக்கெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி, அதே மாதிரி டேன் டூப்ளிகேட் பிளாங்க் டேன் இன் டிடிஓ மாஸ்டரில். ஸோ இந்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த லிஸ்ட் வந்து ஒரு மேஜர் 14 ஹெச்ஓடிஸ்க்கு வந்து ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. இந்த ரெக்கார்டெல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும், ரைட்டா? இதுதான் இந்த பாயிண்டோட இதுக்கு என்ன பேத்தை கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, இ சர்வீஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ்குள்ளே போகிறீங்க, எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் போயிட்டு எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்டேட் வெப் ஐடி, இது கால் வெப் ஐடி, ஓகேவா? அந்த கால் வெப் ஐடி நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா எக்ஸல் வரும், அதில் வந்து என்டிடேட் கொடுத்து நீங்கள் அதை வந்து சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதில் இப்போ கொடுத்துருக்க அப்டேட். நம்ம அதாவது பிளாங்க் இல்லாட்டி ஒரு தப்பான ஒரு பேன் நம்பரோ இல்லை வந்து ஆதார் நம்பரோ இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ தி எரர் ரெக்கார்ட்ஸ் டு பி என்டேட்டட், எரர்ஸ் டு பி ரெக்டிஃபைட் அண்ட் தி பிளாங்க் ஃபீல்ட் ஆர் டு பி அப்டேட்டட் இஃப் ரெக்வயர்ட். ஸோ நீங்கள் பிளாங்காக இருந்துச்சுன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி கரெக்டான பேன் நம்பரோ, கரெக்டான அக்கௌண்ட் நம்பரோ, இல்லை கரெக்டான ஆதார் நம்பரோ, கரெக்டான டேன் நம்பரோ நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேத் வந்து லாகின் பண்ணிவிட்டு இ சர்வீஸில் போயிட்டு ஹெச்ஆரில் போயிட்டு எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் போயிட்டு எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்டேட் வெப்படியில் போய் பண்ணணும், அதுதான், ரைட்டா? ஸோ அடுத்ததாக ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் டிடெக்டட் ஃபார் லீவ் டைப் CLRH காம்பன்சேட்டரி லீவ். ஸோ இதில் என்ன இஷ்யூ கொடுத்துருக்காங்கன்னா, while claiming the salary of the employees, the system deducting the special compensatory allowance for CLRH compensatory leave availed by the employees. DDOs are raising many tickets to rectify the same. ஒன்றும் இல்லை, நீங்கள் லீவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ்லேயே வந்து நம்ம கொடுக்க சொல்லிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து சிஎல் கொடுக்குறாரு, இல்லை RH கொடுக்குறாரு, இல்லை காம்பன்சேட்டரி லீவ் அப்ளை பண்ணுறாருன்னும் போது அவருக்கு வந்து ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலோவன்ஸ்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்க்கு வந்து சிஸ்டமே வந்து டிடெக்ட் பண்ணிடுது. ஸோ அந்த டிடெக்ஷன் பண்ணுறதுனால டிக்கெட் ரைஸ் பண்ணி அதை கேன்சல் பண்ணி அந்த ஒரிஜினல் சேலரி என்னவோ அதை கொண்டு வரதுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நவ் தி இஷ்யூ ஹேஸ் பீன் அட்ரஸ்டு பை தி சிஸ்டம் இன்டகிரேட்டர் அண்ட் தி ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் ஆர் நாட் பீயிங் டிடெக்டட் ஃபார் தி CLRH காம்பன்சேட்டரி லீவ் அவைல்டு பை தி எம்ப்ளாயிஸ். புரியுதுல? ஸோ இதில் CL இல்லை RH இல்லை காம்பன்சேட்டரி லீவ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் வந்து நாட் பீயிங் டிடெக்டட், உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகாது இனிமேல். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் CLRH காம்பன்சேட்டரி லீவ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு லீவ் சேலரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த சேலரி ஃபுல் சேலரி உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இதுக்காக நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ண வேணாம் அப்படின்றதான் இங்கே பாயிண்ட்டே, ரைட்டா? ஸோ நீங்கள் டிக்கெட் எதுக்கெலாம் ரைஸ் பண்ணணும், எதுக்கெலாம் ரைஸ் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரியே எதுக்கெலாம் டிக்கெட் ரைஸ் பண்ணணும், எதுக்கெலாம் டிக்கெட் ரைஸ் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து பார்த்தோன்னே இதுக்கெலாம் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஐடியாவுக்கு நீங்கள் போயிடணும், ரைட்டா? ரைட். அடுத்ததாக ஹச்ஆர் மாடியூல் எம்ப்ளாயி நம்பர் நாட் ஷோன் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட், ரைட்டா? இப்போ கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டில் இப்போது நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாயி ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு எம்ப்ளாயோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அவங்களோட ஜாயினிங் ஆர்டர், சிபிஎஸ் நம்பர்லாம் வச்சு ஒரு எம்ப்ளாயி ஐடி கிரியேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி கம்பேஷனேட் கிரவுண்டில் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்கன்னா அவரோட டீட்டெயிலை வச்சு, கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் வச்சு, அவரோட ஜாயினிங் ஆர்டரை வச்சு, அவரோட சிபிஎஸ் நம்பர் வச்சு நம்மளுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிடுவோம். அந்த ஐடியை வந்து நம்ம ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் எம்ப்ளாயி ப்ரொஃபைலையோ ஏதோ ஒரு இதில் வந்து ஐகான் அந்த ஐடி நம்பர் கொடுத்துட்டு கோன் கொடுத்தோம்னா கீழே அவங்களோட பேர் காமிக்கிறது இல்லை. ஒயில் அப்டேட்டிங் தி என்ட்ரிஸ் இன் தி எம்ப்ளாயி ப்ரொஃபைல் ஃபார் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் தி எக்ஸ் எம்ப்ளாயி டீடைல்ஸ் were not showing in the system. This result is raising ticket to update the original employee details, ரைட்டா? ஸோ இப்போ நான் சொன்னதை தான் அப்படி நான் உங்களுக்கு வாட்ச் காமிச்சிருக்கேன். இப்போது நான் இதில் அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, now the user can search employee number and find the employee for updating the required details, ரைட்டா? இப்போ அதை சால்வ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் கம்பேஷனேட் கிரவுண்டில் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு ஐடி கிரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஐடியை போட்டாலுமே அவங்களோட நேம் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே ஷோ ஆயிடுது அப்படின்றத அங்கே சொல்ல வராங்க. இதுக்கு பேத் என்ன அப்படின்னா, லாகின் பண்ணுறீங்க, இ சர்வீஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ்குள்ளே போகிறீங்க, எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயி நம்பரை கொடுத்து கோன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த பாயிண்ட்டோட அப்டேட், ரைட்டா? ரைட். அடுத்ததாக பில் மாடியூல் டெம்பரரி அட்வான்ஸ். ஒன்றும் இல்லை, தி டிராயிங் அண்ட் டிஸ்போசிங் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரிப்பீட்டட்லி ரைசிங் டிக்கெட்ஸ் ஃபார் சேஞ்ச் தி பில் டைப் டு டெம்பரரி அட்வான்ஸ். இப்போ டெம்பரரி அட்வான்ஸ் பில்லு போடும் போது
ஏன்னா டெம்பரரி அட்வான்ஸை போடுற பில்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பில் போடுவீங்க. அப்போ டெம்பரரி அட்வான்ஸ்ன்ற பில் டைப்பில் தான் நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பில் போட முடியும். ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பில்லு போடும்போது டெம்பரரி அட்வான்ஸ் பில் டைப் வந்து கரெக்டாக பார்த்து போட்டு இதை வந்து இந்த டிக்கெட் ரைஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட்டில். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் இதை ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துங்க. ரைட்டா? ஸோ ரைட், இதுதான் வந்து அட்வைசரியை பொறுத்த வரைக்கும் 15 பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போ வந்திருக்க அப்டேட்ஸு. ஸோ இதை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் காப்பியை வந்து மெயின்டைன் பண்ணிங்க. டிடிஓஸாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரெஸரி ஆட்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து இதை வந்து கன்வே பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருக்குமே கன்வே பண்ணுங்கள். நீங்கள் டிடிஓஸாக இருந்தாலும் ஒரு அசிஸ்டண்டாக இருக்கீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மற்ற அசிஸ்டன்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 15 அட்வைசரி வந்திருக்கு, ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்குன்றதை நீங்கள் கன்வே பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரெஸரி ஆட்கள் வந்து நீங்கள் மற்ற டிடிஓஸ்க்கு கன்வே பண்ணுங்கள். டிடிஓஸ் வந்து உங்களுக்கு கீழே இருக்க சபார்டினேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை கன்வே பண்ணுங்கள். கன்வே பண்ணிவிட்டு மெயினாக நம்மளோட டார்கெட் என்னென்னா, எரர் ஃப்ரீ அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி டிரான்சாக்ஷனை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கடுத்து நான் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக போடுறேன். நன்றி.